சென்னை வியாசர்பாடி பகுதிக்குட்பட்ட முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர், ஆர் நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி அப்பகுதி முழுவதும் தனித்தீவாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம். டிக்வா புயல் காரணமாக சென்னையில ஒரு குட்டி தீவானது உருவாகியுள்ளது. அதனை நாம் தற்போது காட்சி திரைகளாக திரை வடிவில் பார்த்து வருகிறோம். சென்னை வியாசார்பாடி பகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர், ஆர் நகர் குடியிருப்பு பகுதிகளில் டிக்வா புயல் காரணமாக நேற்று காலையிலிருந்து சென்னை மாநகரில் ஒரு கனமழையானது பெய்து வருகிறது. அந்த மழையானது இன்று காலையும் தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ள நீர் கடல் போல காட்சியளித்து வருகின்றது. சென்னை மாநகரில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த பலத்த மழை காரணமாகவே நகரின் பல பகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்தாலும் வியாசார்பாடி பகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர், ஆர் நகர் பகுதிகளில் மழை வெள்ள நீர் கடல் நீர் போல காட்சியளிக்கின்றது. இதனால் இந்த பகுதியை ஒரு குட்டி தீவு போல காட்சியளிக்கிறது. இந்த மழை நீரில் பொதுமக்கள் தட்டு தடுமாறி கீழே விழுந்து பாதை தெரியாமல் அவர்கள் பயணம் செல்லும் காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளன. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் இந்த 4 சக்கர வாகன ஓட்டிகள் இந்த பகுதிகளில் பயணம் மேற்கொள்ள முடியாமல் தற்போது தவித்து வரும் ஒரு சூழலும் இந்த பகுதியில் உருவாகியுள்ளது. தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியை ஒரு குட்டி தீவு போல காட்சியளிக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் விரைந்து வந்து இந்த பகுதியில் சூழ்ந்துள்ள இந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிகிறது. மேலும் இந்த பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி தற்போது இந்த பகுதியில் மின்சாரமானதும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டு வரும் சூழலையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் இந்த பகுதிகளுக்கு மதிய உணவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவர்கள் வீடு வீடாக சென்று உணவினை வழங்கும் பணியிலும் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது முகாமிட்டு இந்த மழை வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.